எல்லாமே மிக முக்கியமாக கூறக்கூடிய ஒரு செய்தியாக இங்கே காணப்படுவது சீரற்ற காலநிலை. இந்த சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் பாதிப்புக்குள்ளான இடங்கள் தொடர்பான செய்திகளை இந்த எல்லா பத்திரிகைகளிலும் மிக முக்கியமான செய்தியாக காணப்படுகின்றது. ஆங்காங்கே சில பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இடம்பெடுத்திருக்கின்றன. அதே போல இங்கே பிரதான கட்டமிடப்பட்ட செய்தியாகவும் சில பத்திரிகைகளே இடம்பெடுத்திருக்கின்றன. நாம் யாவரும் அறிந்த ஒன்றை, நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே இப்போது சீரற்ற காலநிலை நிலவி வருகிறது. கடும் மழை பெய்த வண்ணம் இருக்கின்றது. அதே போல வெள்ளம் கூட சில பிரதேசங்களில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த காலநிலை மாற்றம் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக காலநிலை மாற்றம் கொஞ்சம் கடுமையாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது தொடர்பான செய்திகளை இன்றைய எல்லா பத்திரிகைகளிலும் மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகின்றது. இந்த செய்தியை நாங்கள் தினக்குள் பத்திரிகையில் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றது. அந்த செய்தி, வடகிழக்கு பகுதிகளை புயல் தாக்கும் அபாயம். இன்று முதல் 28ஆம் தேதி வரை கிழக்கு மற்றும் வடக்கு கடற்பகுதியிலேயே இப்புயல் நகரும். மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் பிரதீபராஜா எச்சரிக்கை என்ற வகையிலே அந்த செய்தி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினக்குள் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த செய்தி இடம்பெடுத்திருக்கின்றது. அதே போல தமிழன் பத்திரிகையிலும் இந்த செய்தி இடம்பெடுத்திருக்கின்றது. கடும் மழையால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெரும் பாதிப்பு, மறு அறிவித்தல் வரை கடற்பகுதிகளுக்கு செல்லாதிருக்க மீனவர்களுக்கு எச்சரிக்கை என்ற வகையிலே அந்த செய்தி இங்கே இடம்பெடுத்திருக்கின்றது. இன்றைய தமிழன் பத்திரிகையிலே இந்த செய்தி இடம்பெடுத்திருக்கின்றது. அதே போல இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் இந்த செய்தி இடம்பெடுத்திருக்கின்றது. வெள்ளத்தில் மூழ்கிய வட்டுவாகல் பாலம், கடற்படை போலீசாரால் பாதுகாப்பு கடமையில் என்ற வகையில் அந்த செய்தி இடம்பெடுத்திருக்கின்றது. இங்கே ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது மிக முக்கியமாக நாடளாவிய ரீதியிலே பெய்து கொண்டிருக்கக்கூடிய கடும் மழையின் காரணமாக, சீரற்ற காலநிலையின் காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பது வடக்கு கிழக்கு மாவட்டங்கள் தான் இங்கே பாதிக்கப்பட்டிருப்பதாக, மாகாணங்கள் தான் இங்கே பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்த மட்டிலே வெள்ளம் ஏற்பட்டிருப்பதை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நிறைய சமூக வலைதளங்களில் கூட வீடியோக்கள் இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஏராளமானோர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதே போல ஏராளமான இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. சில வீடியோக்கள் மூலமாக இந்த செய்தியை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருந்தது. காரணம், இந்த நிறைய இடங்கள் அப்படியே வெள்ளம் மூழ்கி இருக்கக்கூடிய அளவிலே இந்த வெள்ளம், இந்த சீரற்ற காலநிலை தள்ளி இருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் என்பதை மிகவும் ஒரு வருத்தத்தக்க ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. இதே செய்தி ஒருவன் பத்திரிகையிலும் பிரதான செய்தியாக இடம்பெடுத்திருக்கின்றது. கிழக்கு நோக்கி நகரும் தாழமுக்கம், கரையோர பிரதேசங்களில் பதற்றம், வடக்கு கிழக்கு உட்பட நாடெங்கும் கனத்த மழை, வெள்ள அபாயம், சிவப்பு எச்சரிக்கை, வதந்திகள் வேண்டாம் என்ற வகையிலும் ஒரு செய்தி இங்கே இடம்பெடுத்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த செய்திகளை நாங்கள் விரிவாக பார்ப்போமாக இருந்தால், கிழக்கு நோக்கி நகரும் தாழமுக்கம், கரையோர பிரதேசங்களில் பதற்றம், வடக்கு கிழக்கு உட்பட நாடெங்கும் கனத்த மழை, வெள்ள அபாயம். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் இம்மாதம் 28ஆம் தேதி வரை ஆறுகளில் வெள்ளம் ஏற்படலாம் என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாழமுக்கம் காரணமாக அதிக மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் அனைவரும் வெள்ள இடருக்குரிய முன்னாயத்தங்களை மேற்கொள்ளுமாறு இடர் முகாமைத்துவ நிலையம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாழமுக்கமாக வலுவடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இது மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை கடந்து வடமாகாணத்தை ஊடறுத்து தமிழகத்தை நோக்கி நகரலாம். இதன் காரணமாக கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களில் 150 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டில் தற்சமயம் நிலவும் சீரற்ற காலநிலையால் காலி, மாத்தறை, கேகாலை, பதுளை, மாத்தளை, நுவரெலியா, ரத்தினபுரி ஆகிய 6 மாவட்டங்களில் 17 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் வசிக்கும் மக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டில் தற்சமயம் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையினால் இம்மாதம் 28ஆம் தேதி வரை ஆறுகளில் வெள்ள நிலைமை ஏற்படலாம் என்று நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. கனகராயன் ஆறு, பரங்கி ஆறு, முந்தானை ஆறு, மல்வத்து ஓயா, கலா ஓயா, மா ஓயா, யான் ஓயா, மாதுரு ஓயா, கல் ஓயா, ஹெட்ட ஓயா, பிரி ஓயா,
மகாவலி கங்கை ஆகிய ஆற்று பகுதிகளின் அருகில் உள்ள இடங்களில் வெள்ளம் ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சீரற்ற காலநிலையின் அவசர நிலைமையிலும் உயர்தர பரீட்சையில் சிக்கலின்றி நடத்துவதற்கான சகல ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் நேற்றைய தினம் ஆரம்பமாகிய உயர்தர பரீட்சைகள் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி முடிவடையும். பரீட்சை முடிவடையும் வரை பரீட்சைகளை தங்கு தடையின்றி நடத்த முடிப்பதற்கு இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் மாவட்ட இணைப்பாளர்களோடு உரிய விதத்தில் தொடர்புகள் பேணப்படவிருப்பதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். இதனிடையே கிழக்கில் கல்முனை உள்ளிட்ட கரையோர பிரதேசங்களில் சூறாவளி ஏற்படும் என்ற வகையில் பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையங்களில் உதவி பணிப்பாளரான AMS ஜியாத் மற்றும் MACM ரியாஸ் ஆகியோர் அறிக்கை ஒன்றினூடாக பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சூறாவளி உருவாகி கல்முனையை தாக்கும் என்ற வகையில் பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும், மேலும் சூறாவளி ஒன்று உருவாகும் பட்சத்தில் மக்களுக்கு அது தொடர்பில் மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் ஊடாக உடனடியாக அறிவிக்கப்படும் என்பதனையும் மிகவும் பொறுப்புடன் அறிய தருகின்றோம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடந்த 1978ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி கிழக்கில் சூறாவளி ஏற்பட்டு இவ்வாண்டுடன் 46 வருடங்கள் கழிந்துள்ளதை பலர் இப்பொழுது நினைவில் வைத்து மீட்டி பார்த்து இளையவர்களுக்கு தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றனர். இந்த வகையிலே அந்த செய்தி இங்கே இடம் பிடித்திருக்கின்றது. இது இன்றைய எல்லா பத்திரிகைகளும் மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகின்றது. காரணம், சீரற்ற காலநிலை மாற்றம் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றன. அதே போல புயல் தாழமுக்கம் இது தொடர்பான ஏராளமான விடயங்கள், இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றிருந்தாலும் கிழக்கு மாகாணத்தினை பொறுத்த மட்டிலே அங்கே சூறாவளி ஏற்படும் என்ற வகையிலே சில கருத்துக்கள் அப்படியே பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருப்பதாக, வதந்திகளாக பேசப்பட்டுக் கொண்டிருப்பதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கின்றது. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பங்கள் புயலாக ஏற்படுமாக இருந்தால், புயல் ஏற்படும் என்று குறிப்பிட்டாலோ அல்லது வெள்ளம் கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்த்தாலோ அதனை இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் கண்டிப்பாக தெரிவிக்கும். அந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்ற வகையிலே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்கு முன்னதாக இந்த மாதிரியாக பரப்பப்படும் விடயங்களில் நம்ப வேண்டாம் என்ற வகையிலே இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய நிலையம் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும். 28ஆம் தேதி வரை பெய்து கொண்டே இருப்பதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு, இந்த ஆற்றை ஒட்டிய கரையோர பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சாத்தியம் அதிகமாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த கரையோர பிரதேசங்களில் இருப்பவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் கடலுக்கு செல்வோருக்கும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த கனமழையின் காரணமாக. இது தொடர்பான செய்திகள் தான் இந்த எல்லா பத்திரிகைகளிலும் மிக முக்கியமான செய்தியாக காணப்படுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.